Vivo சீரிஸ்ல ரீசெண்டா லான்ச் ஆன ஒரு மொபைல் Vivo V40. இந்த மொபைல் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படினா இதே இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மொபைலோட பாக்ஸ் கண்டென்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாக்ஸ் கண்டென்ட் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல மொபைல் இருக்கு. மொபைலை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ்க்கான அடாப்டர் இருக்கு. அடுத்து டைப் சி யூஎஸ்பி கேபிள் இருக்கு. மொபைல் கேஸ் இருக்கு. சிம் எஜெக்டர் பின், அடுத்து மொபைல் டாப் பொசிஷன். இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா ஓவராலா மொபைல் பாக்ஸ் இருந்துச்சு. இப்போ மொபைலை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிக்கலாம். மொபைலோட டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் 6.7 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி ஆம்லோட் டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பிரைட்னஸ் பாத்தீங்க அப்படின்னா 4500 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. HDR கண்டென்ட் பாத்தீங்கன்னா யூடியூப் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் ரெண்டையும் பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும். ஸ்பீக்கர் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கு. மொபைல் டிசைன் பொறுத்தவரைக்கும் பேக் சைடு லுக் பார்க்க அப்படிதான் இருக்கும். பேக் சைடுல பாத்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சைடு ஃப்ரேமுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. பேக் சைடுக்கு அந்த கேமரா லுக், அது கீழே இருக்க லைட் லுக் எல்லாம் பார்க்கறது பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிங் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறது பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. ஓவராலா மொபைல் டிசைன் பாத்தீங்கன்னா லுக்காவே இருக்கு. மொபைலோட பிசிக்கல் ஏரியா பொறுத்தவரைக்கும் டாப்ல பாத்தீங்க அப்படின்னா ஐஆர் பிளஸ் ஸ்டாண்ட் மைக் இருக்கு. அப்படியே பாட்டம் வந்தோம் அப்படின்னா பாட்டம்ல பாத்தீங்கன்னா சிம் ஸ்லாட் இருக்கு. சிம் ஸ்லாட் பொறுத்தவரைக்கும் ஓபன் பண்ணோம் அப்படின்னா சிம் போட்டுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மைக் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கு. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா வால்யூம் பட்டன், பவர் பட்டன் இருக்கு. லெஃப்ட் சைட்ல எப்பவும் போல ஒண்ணுமே இல்ல, எம்டியா தான் இருக்கு. கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு பாத்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு வந்தோம் அப்படின்னா பேக் சைட்லயும் பாத்தீங்க அப்படின்னா டபுள் 50 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேக் சைட்லயும் பாத்தீங்க அப்படின்னா 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடு பார்த்தா 4K ஷூட் பண்ணிக்கலாம் 30 fps. கேமரா ஃபீச்சர்ஸ் பொறுத்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. ஜீன்ஸோட பார்த்தீங்கன்னா மல்டி ஃபோக்கஸ் போர்ட்ரேட் இருக்கு. ஜீன்ஸோட பார்த்தீங்கன்னா ஸ்டைல் போர்ட்ரேட் மோட்ஸ் கூட இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஜீன்ஸோட சினிமேட்டிக் போர்ட்ரேட் வீடியோ கூட இந்த மொபைல் எடுத்துக்கலாம். கேமரா பொறுத்து இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஐ எரேசர் இருக்கு. நம்ம போட்டோஸ் ஏதாவது அன்வான்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே இந்த மொபைல் இருக்கு. ஐபி ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 68 இருக்கு. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுமே இருக்கு. 1.5 மீட்டர்ல தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா மொபைல் 30 மினிட்ஸ் வரைக்கும் இருந்தாலுமே ஒண்ணுமே ஆகாது. ஓஎஸ் பொறுத்தவரை வந்து Android 14 ஃபன்டேஜ் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. அப்டேட் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். இந்த மொபைல் யூஸ் பண்ணி ப்ராசர் பாத்தீங்க அப்படின்னா Snapdragon 7 Gen 3 இந்த ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசர் தான். Snapdragonல கேமிங் அண்ட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசர் நல்லாவே இருக்கும். பேட்டரி பொறுத்தவரை வந்து 5500 mAh பேட்டரி இருக்கு. அது சார்ஜ் பண்ணது பாத்தீங்கன்னா 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. மொபைல் கலர் வேரியன்ட் பொறுத்தவரை மொத்தமா 3 கலர்ல இருக்கு. இப்போ என் கையில இருக்க பாத்தீங்கன்னா லோட்டஸ் பர்பிள், அடுத்து பாத்தீங்கன்னா கேங்கஸ் ப்ளூ, டைட்டானியம் கிரே, இந்த 3 கலர்ல பாத்தீங்கன்னா மொபைல் இருக்கு. மொபைல் ஸ்டோரேஜ் ரேம் அண்ட் ரோம் பொறுத்தவரை ரேம் பாத்தீங்க அப்படின்னா 8GB ரேம் அண்ட் 12GB ரேம்ல இருக்கு. ரோம் பாத்தீங்க அப்படின்னா 128GBயும் 256GBயும் 512GBங்கிற மொத்தமா இந்த 3 வேரியன்ட்ல இருக்கு. இதுக்கு ஏற்ற மாதிரி பிரைசிங் தான் சேஞ்ச் ஆகும். இந்த மொபைலோட பிரைசிங் பார்த்தா இப்போ நான் வீடியோ எடுக்க சொல்ல எவ்வளவு எனக்கு தெரியல. மேபி நான் அப்லோட் பண்ணதுக்குள்ள எனக்கு பிரைசிங் தெரிஞ்சா அப்படின்னா இந்த வீடியோ நான் ஆட் பண்ணிருப்பேன். இல்ல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல நான் அப்டேட் பண்றேன். கமெண்ட் பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த மொபைலை பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இதுவா வீடியோஸ் எல்லாம் பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணி அப்படின்னா முடிஞ்ச வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவா கூட உங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதை இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.